பாத்தியா பாண்டி, உன் மாமனார் லட்சணத்தை? சிட்டிலேயே பெரிய டாக்டர், ரொம்ப நேர்மையானவரு, மனுஷ கடவுள் அப்படி இப்படி எல்லாம் ஊர்ல பேசிக்கிறாங்க. ஆனா அந்த ஆளோட மனசுக்குள்ள இப்படி ஒரு சாக்கடை புத்தி இருக்கிறது இப்ப எல்லாம் புரியுது. சும்மா இருமா. கிரிஜா, யார் அந்த பொண்ணு? தெரியலங்க, அதெல்லாம் நான் விசாரிக்கல. டே பாண்டி, பெருசுங்கெல்லாம் 2வது கல்யாணம் பண்ணிக்கும் போது உனக்கு என்னடா? அந்த ஆளு ஏதாவது சொல்லிடுவாரோன்னு தான் இவ்வளவு நாள் நான் பேசாம இருந்தேன். வயசு பிள்ளைங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு அந்த ஆளு இன்னொரு கல்யாணம் பண்ணும்போது நீ சின்ன வயசுக்காரன், ஒரு மலட்டு பொண்டாட்டியை கட்டிருக்கிற நீ ஏன்டா இன்னொரு கல்யாணம் வாய் பண்ணிக்க? போடுறியா? கிரிஜா, உள்ள போ, உள்ள போ. நேரங்காலம் தெரியாம ஏதாவது பேசுவேன். வா செல்வம். என் ஃப்ரெண்டு வீடு தான், போலாம் வா. ஹாய் பாவனா. வா பாண்டி. இவன் என் சித்தப்பா பையன் செல்வம். ஹலோ. ஹலோ. இது பாவனா. உட்கார். உட்காருங்க. தேங்க்யூ. காஃபி டீ ஏதாவது? எனக்கு எதுவும் வேண்டாம். நீ ஏதாவது சாப்பிட்றியா? வேண்டாண்ணே. பவனா, செல்வன் சென்னையில் ஸ்ரீ சபரி கம்ப்யூட்டரில் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணுறான். தங்கறதுக்கு வீடு பார்த்துருக்கான். அட்வான்ஸாக 25,000 தேவைப்படுது. உங்ககிட்ட இருக்கா? நான் நாளைக்கு தரேன். ஒரு நிமிஷம். இந்த பாண்டி நீயே கொடு. இந்தாங்க. தேங்க்ஸுங்க அண்ணே. கூடிய சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுத்துட்றேண்ணே. ஒன்றும் அர்ஜென்ட் இல்லைடா. சரி, நீ எப்போ கிளம்புற? இன்னைக்கு நைட் ட்ரெயினில் அண்ணே. அப்போ சரி, நீ உடனே கிளம்பு. சரிண்ணே, நான் வரேண்ணே. நான் கிளம்புறேன். பாய். என்ன, ரொம்ப முக்கியமான கேஸா? வெரி இன்ட்ரெஸ்டிங் கேஸ். இன்ட்ரெஸ்டிங் கேஸா? ஆமா, ஒரு கப்பிள்ஸ் டைவர்ஸ் கேட்டு அப்ளை பண்ணிருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு 57 வயசு, ஒய்ஃபுக்கு 52 வயசு. ரிட்டையர் ஆக போற வயசுல டைவர்ஸ். எனக்கே இந்த கேஸ் எடுக்க மனசு கஷ்டமா இருந்துச்சு. 2 பேரும் டைவர்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வேற வழி இல்லாம எடுத்துக்கிட்டு. ரொம்ப கொடுமை இல்ல பாண்டி? இதை விட கொடுமை எல்லாம் எங்க ஃபேமிலியில நடந்துட்டு இருக்கு. என் மாமனார் கிரிஜாவோட அப்பா 55வது வயசுல செகண்ட் மேரேஜ் பண்ணிருக்காரு. இத்தனைக்கும் அவருக்கு சொசைட்டில நல்ல பேரு, கௌரவம் எல்லாம் இருக்கு. எதை பத்தியும் கவலைப்படாம 2ஆம் கல்யாணம் பண்ணிருக்காரு. இதுவும் நமக்கு ஒரு விதத்துல நல்லதுதான் பாண்டி. கிரிஜா உங்களை சந்தேகப்பட்டு ஏதாவது கேள்வி கேட்டா, உங்க அப்பா இந்த வயசுல செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறாரு, நான் அப்படி இப்படி இருக்க கூடாதுன்னு கேட்டு அவ வாய் அடைச்சிடலாம் பாரு. ஆமா, நீ எப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போற? கூடிய சீக்கிரம். வா திவாகர், உட்காரு. என்ன அங்கிள், புதுசா ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? இப்படி வீட்டு பின்னாடி வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. புதுசா இல்லப்பா, இது வரைக்கும் மனசறிஞ்சு நான் யாருக்கும் எந்த தப்பும் பண்ணது. ஓ, எங்க குடும்பத்தை 2ஆ உடைச்சிருக்கீங்களே, அதுக்கு பேர் என்ன? இங்க பாரு, இது வரைக்கும் நாங்க எங்க குடும்பம் உங்க குடும்பம்னு என்னைக்குமே பிரிச்சு பார்த்ததில்ல. நீதான் எங்களை புரிஞ்சுக்காம பேசுற. என்ன ஆண்டி பேசுறீங்க? ஹாஸ்பிட்டல் குடும்பம்னு ஒழுங்கா லைஃப் நடத்திருந்த ஒரு மனுஷனுக்கு மறுகல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்திருக்கீங்களே, இந்த விஷயத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? உங்களை சொல்லி என்ன பண்றது? அந்த மனுஷனுக்கு எங்க போச்சு புத்தி? ஆனா நண்பன்ற முறையில் அவருக்கு சப்போர்ட் பண்றீங்களே, அது உங்க மனசாட்சியை உறுத்தல? ஒருத்தி உள்ள கூட்டு வந்துட்டு 3 பேரை வெளியே தள்ள துணிச்சிட்டீங்களே. அவங்கள மரியாதை இல்லாம பேசாத. உனக்கு அவ்வளவுதான் சொல்வேன். வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்க சொல்றீங்களே, இப்ப அந்த குடும்பத்தோட ஒட்டுமொத்த மரியாதையும் காத்துல பறக்க போதே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இங்க பாரு திவாகர், நீ சின்ன பையன். இப்போ உங்ககிட்ட சில விஷயம் எல்லாம் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. ஆண்டி, என் வயசுக்கு எது நல்லதுன்னு தெரியாட்டியும் எது தப்புன்னு தெளிவா புரியும். இப்படி ஏதாவது தத்து பத்துன்னு வளரி செஞ்ச காரியத்துக்கு நியாயம் கற்பிக்க பார்க்காதீங்க. இதை பாரு திவாகர், உனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். இன்னைக்கு தப்பா தெரியுற ஒரு விஷயம் நாளைக்கே சரியா தெரியும். அதை புரிஞ்சுக்கிற பக்குவம் வர வரைக்கும் உனக்கு எந்த பதில சொல்லியும் உன்னை சமாதானப்படுத்த முடியாது. சாரி அங்கிள், உங்களையும் பெரியப்பாவும் ஒரே ஸ்தானத்தில் வச்சிருந்தேன். ஆனா 2 பேரும் ஒரே சமயத்தில் இறங்கிட்டீங்க. ஜென்மத்துக்கும் உங்களால் எங்க அன்பை இனிமே சம்பாதிக்க முடியாது. தட்ஸ் ஆல். குட் பை.
சிவசங்கரா, ஏன்டா இப்படி நில குலைஞ்சு போய் உட்காந்துருக்க? நீ என்ன செய்யக்கூடாத காரியத்தையா செஞ்சிட்ட? ஆக வேண்டியது தானே செஞ்ச. கூடிய சீக்கிரம் நம்ம குடும்பத்துல சுமூகமான சூழ்நிலை திரும்பும். என்ன நம்புடா. ஐயா, சாப்பாடெல்லாம் ரெடியாமா? ரெடி ஆயிடுச்சுங்க. தேன்மொழி, தேன்மொழி, யமுனாவுக்கு ஃபோன் பண்ணியாமா? பண்ணேன். யமுனாக்கா செல்லு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. திவாகரன் செல்லு ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, பரவாயில்லம்மா. நீ போய் ஈஸ்வரி கூட்டிட்டு வாய். சாப்பாடு எடுத்து வை. சரிங்க ஐயா. வாப்பா, சாப்பிடலாம். வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். வா, கடவுள் இருக்காரு. பாப்பா. அம்மா, புரியுதுமா. உன் வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. சொந்த நாட்டிலேயே அகதி மாதிரி வாழ்ற வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிடுச்சு. இந்த நிலைமை வேற எந்த ஜீவனுக்கும் வரக்கூடாதுமா. தப்பு தென்மொழி. நாம இங்க வந்தே இருக்க கூடாது. அமைதியா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில நாம வந்தது கண்ணாடி கூண்டுல கல்லெறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இவங்க நிம்மதியும் கெடுத்து நம்ம குற்ற உணர்ச்சியில தவிக்கிறோம். யமுனா ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டா பாத்தியா? அவ ஏதாவது பேசி இருக்கலாம், அதாவது நிம்மதியா இருந்திருக்கும். அவ ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாளே. அவ மனசுல எவ்வளவு கோபம் இருந்திருக்கும். இந்த கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் மத்தியில நான் எப்படி வாழ போறேனோ. அம்மா, இங்க பாரு, இங்க பாரு. நான் இங்க வந்த கொஞ்ச நாள்லயே யமுனாக்கோட மனச நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க மனசுல கருணை தவிர வேற எதுவுமே இல்லம்மா. கூடிய சீக்கிரமே உன்னை அவங்க மனசார ஏத்துக்குவாங்க. இங்க பாரு, ஒரு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்குற அவங்க மனசுக்கு இன்னொரு ஜீவனை காயப்படுத்தணுங்கிற எண்ணம் எப்படி வரும் சொல்லு? அழாதம்மா. இங்க பாரு, பெரியப்பாவும் அப்பாவும் உனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருக்காங்க. வா, போய் சாப்பிடலாம். வாமா, ப்ளீஸ். வா, கண்ணை துடைச்சுக்கோ. வா. வாமா யமுனா. ஆமா, என்னம்மா திடீர்னு? முன்கூட்டியே சொல்லியிருந்தா உனக்காக நான் சாப்பாடுலாம் தயார் பண்ணி வச்சிருப்பேன் இல்லையா? ராஜன் வேற வீட்டுக்கு போயிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் தாத்தா. உங்ககிட்ட பேசணும்னு தோணுச்சு. பேசுமா, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். என்னம்மா ஏதோ பேசணும்னு சொல்லிட்டு பேசாம இங்க வந்து நிக்கிற? என்னம்மா முகம் வாடி போயிருக்கு? ஏதாவது மன கஷ்டமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. நீ எதையோ மறைக்கிற. எதுவா இருந்தாலும் சொல்லுமா, சொல்லுமா. இந்த தாத்தாவால ஏதாவது செய்ய முடியுமான்னு பாக்குறேன். ஏன் தாத்தா, இந்த உலகத்துல எல்லாருமே சுயநலமா இருக்காங்க. தான் ஆசா பாசம் தான் பெருசே தவிர மத்தவங்களோட மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்ல. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க தாத்தா? யாருமா? யார் உன் மனசை புண்படுத்துறது? என் அப்பா. நான் பிறந்ததுல இருந்து
நல்லவர்னு நினைச்சிட்டு இருந்த என் அப்பா இல்ல தாத்தா, நல்லவர் போல நாடகம் ஆடிட்டு இருந்திருக்கார் தாத்தா. உங்க அப்பா என்னம்மா பண்ணா? சொல்றதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு தாத்தா. இந்த வயசுல அவரு அவர் 2ஆம் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. எங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் மறு கல்யாணம் கூட பண்ணிக்காம எனக்காகவும் என் அக்காவுக்காகவும் அவர் வாழ்ந்துட்டு இருக்காருன்னு நான் சந்தோஷப்பட்டேன். அவர் செஞ்ச தியாகத்தை நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா இப்ப எல்லாமே வேஷமாயிடுச்சு தாத்தா, வேஷமாயிடுச்சு. இந்த உலகத்துல யாரை நான் அதிகமா நம்பினோ அவரே என்னை ஏமாத்திட்டாரு. யார் மேல நம்பிக்கை வைக்கிறதுன்னு தெரியல. இத்தனை வருஷம் என்னை சுத்தி நடந்தது எல்லாமே போலித்தனமா தெரியுது. எனக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி அப்பா கிட்ட தான் சொல்லி அழுவேன். இப்ப அவரே ஒரு பிரச்சனையா இருக்கும் போது நான் எங்க போய் சொல்லுவேன் தாத்தா? நான் எங்க போய் சொல்லுவேன்? நான் இருக்கேம்மா, இந்த தாத்தா இருக்க. சிவசங்கரனுக்கு மத்தவங்களை ஏமாத்துறது புதுசு இல்ல, அது அவன் கூட பிறந்த குணம்மா. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்க அப்பா அயோக்கியன் கொலகாரன் சொன்னனே, அப்ப உனக்கு அது புரிஞ்சிருக்காது. இப்பவாத உங்க அப்பனை பத்தி ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேல்ல. இப்ப நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல போறேன். சிவசங்கரன் என் சொந்த அக்கா பையன். உன் அம்மா என் பொண்ணும்மா. நீ என் சொந்த பேத்தி. உன் அப்பன் ஒரு கொலகாரம்மா. ஆமாம்மா, அவன் உன் அம்மாவை கொண்ட கொலகாரன். என் பொண்ணை கொண்ட கொலகாரன். இந்த குடும்பத்தையே பிரிச்ச படுபாவி. நான் அன்னைக்கு கண்ணு முழிச்சுதான் அவனை பார்த்து சத்தம் போட்டேனே, அதுக்கு காரணம் இதாம்மா. அடுத்த நாள் நான் உங்ககிட்ட அவனை பத்தின உண்மையெல்லாம் சொல்றதுக்காக வந்தேன். ஆனா நீ அவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருந்த. அதுதாம்மா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லல. சிவசங்கர ஒரு பொம்பளை பொறுக்கி, அதுக்கு இடைஞ்சலா இருந்த உங்க அம்மாவை கொன்னுட்டான். அந்த கோபத்துல தான் உங்க அப்பா முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு பெத்த மகனையே தூக்கி எரிஞ்சிட்டு உங்க பாட்டி, அதான் எங்க அக்கா, மன்னார்குடியிலேயே தங்கி இருக்கா. உன் அம்மா மேல பாசம் வச்சிருந்த என் பிள்ளை பசுபதி அவனை பழிவாங்க போய் தவறுதலா வேறொருத்தனை கொலை பண்ணிட்டு ஜெயில இருந்தான். அவன் ரிலீஸ் ஆக போற முதல் நாள் தான் எனக்கு அந்த விபத்து நடந்ததுமா. இப்ப அவன் என்னை எங்க தேடிட்டு இருக்கானோ, தினைக்கும் காரணம் உன் அப்பா சிவசங்கரன் தான். இன்னும் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல? இரு, ஒரு நிமிஷம் இரு. பாருமா, நல்லா பாருமா. சிவசங்கரனுக்கும் உன் அம்மாவுக்கும் அடிச்ச கல்யாண பத்திரிகை. சிவசங்கரன் எம்பிபிஎஸ். எம் புவனேஸ்வரி. என்கிட்ட இருக்கிற ஒரே சாட்சி இதுதாம்மா. உன் அம்மா என் பொண்ணுங்கிறதுக்கு சாட்சி இருக்கு, ஆனா உன் அப்பன் கொலகாரங்கிறதுக்கு அந்த ஆண்டவன் மட்டும்தாம்மா சாட்சி. வேண்டாம்மா. அழாதம்மா, அழாத. உனக்கும் சேர்த்து உன் அம்மாவுக்காக நான் நிறைய அழுதுட்டேன். இப்பவாவது உண்மை தெரிஞ்சதுன்னு சந்தோஷப்படுமா. அந்த சிவசங்கரை எக்கேடு கெட்டு போகட்டுமா. என் பொண்ணை கொன்னா இப்ப 2வது கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். அவன் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பான். இனிமேலாவது நாம எல்லாரும் ஒன்னா இருப்போம்மா. கொடி சீக்கிரம் நடக்கும் தாத்தா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டு மன்னார்குடி போய் பாட்டியை அழைச்சிட்டு வந்துடுறேன். சரிம்மா. அதுக்கப்புறம் நாம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம் தாத்தா, ஒன்னா இருக்கலாம். கவலைப்படாதம்மா, கவலைப்படாத.
தாமரை, நம்ம கனவெல்லாம் நினைவாக போகுது. வீடு பார்த்ததுக்கு அண்ணா அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. உன்னை கூடிய சீக்கிரம் சென்னைக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். செல்வம், வாங்க நீ. என்ன செல்வம், ஊருக்கு கிளம்பியாச்சா? ஆமா நீ. உங்களுக்கு நேரம் இருந்தா யமுனா போய் பாருங்க. அவ ரொம்ப தைரியமான பொண்ணு தான். இருந்தாலும் அப்பா விஷயத்துல ரொம்ப அப்செட் ஆயிருக்கா. நான் அவ கூட இருந்தா என்ன ஆறுதல் சொல்வேனோ அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் கண்டிப்பா சொல்லுங்க. நீ. அப்புறம் அண்ணா உங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரா? அண்ணன் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு நீ. அந்த பொண்ணு பேர் கூட பவானி இல்ல பாவனா நினைக்கிறா நீ. அந்த பொண்ணுகிட்ட தான் வாங்கி கொடுத்தாரு. அண்ணி, இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா மாசம் மாசம் கொடுத்து எப்படியாவது அடைச்சிடுறா நீ. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி. அண்ணன்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இந்த பணத்தை வாங்கி கொடுத்தீங்க. அண்ணி, நான் கிளம்புறேன் அண்ணி. ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு. அப்படியே பெருமாட்டு சொல்லிட்டு கிளம்புறேன். வரேன் அண்ணி. என் இடத்துல இருந்து பார்த்தாதான் உங்க எல்லாருக்கும் என்னோட வேதனை புரியும். வேண்டாம் வேண்டான்னு எவ்வளவோ சொல்லி இவர்தான் என்னை இங்க கூட்டிட்டு வந்தாரு. இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்ச நேரம் இந்த வீடு 2 பட்டு போயிடுச்சு. இதுக்கா நீங்க எல்லாம் ஆசைப்பட்டீங்க? என்னையும் இந்த வீட்டுல ஒட்ட வைக்க முடியாம இருந்தவங்களும் பிரிஞ்சு போய் எல்லாம் நாசமாய் போனதா மிச்சம். இதுக்கு அவங்க இடத்துல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இல்லையா? தேன்மொழி, வாமா, நாம நம்ம வழியை பார்த்துட்டு போலாம். ஈஸ்வரி, விடுங்க. ஒரு உயிரை தத்தெடுக்கிற ஈர மனசு யமுனாவுக்கு இருக்கே, அவ ஒரு உறவை முறிச்சிட்டு போவாளான்னு இதோ இங்க நிக்கிற இவ கேட்டா. அப்படி ஒரு நல்ல மனுஷன் நாங்க எங்க நோகடிக்கணும்? அப்படி ஒரு பாவத்தை நாங்க எங்க சம்பாதிக்கணும்? ஈஸ்வரி, உன் புருஷனுக்கோ எனக்கோ உன்னை இழந்துதான் இன்னும் நான் தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணம் இல்லம்மா. எல்லாரும் ஒண்ணு கூடி சந்தோஷமா இருக்கணுங்கிறதா எங்களோட விருப்பம். இப்ப என்ன யமுனா அவங்க கூட பேசாம போயிட்டாங்கிற வருத்தம் தானே? நான் அவ கூட பேசி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உங்க கூட பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு. அதுக்காக இப்படி எல்லாம் பேசாத. அக்கா, என்ன தென்மொழி, திறந்திருக்கிற வீட்டுல காலிங் பெல் அடிச்சுட்டு வரோமேன்னு பாக்குறியா? என்ன பண்றது, புதுமண தம்பதிகள் இருக்காங்களே, அதான் நாசுக்கா நடந்துக்க வேண்டியிருக்கு. திவா, அக்கா உள்ள வாங்கக்கா. இப்பதான் அம்மா உங்களை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நீங்க அம்மா கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம கோச்சிட்டு போனதுக்கு அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்க தெரியுமா? அம்மாவா? யாருக்கு யார் அம்மா? ஓஹோ, வந்த அதுக்குள்ள அவங்க உங்க எல்லாரையும் வசியம் பண்ணிட்டாங்களா? ஐயா, யமுனா அம்மாவும் திவாகரும் வந்திருக்காங்க போல இருக்கு. அவங்கள சமாதானப்படுத்த இதை விட நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காதுங்க. வாங்க ஐயா. அண்ணா, உள்ள வரலாமான்னு பெர்மிஷன் கேட்டுட்டு வா. போத்தேன் மொழி. யமுனா, உள்ள வாமா. உன் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறதுக்கு யார்கிட்டமா பர்மிஷன் கேட்கணும்? இது உன் வீடுமா. நீ என்ன வெளியே போ சொன்னா நானே போயிடுறேம்மா. ஏமா 3வது மனுஷன் மாதிரி நடத்துக்கிறேன்? கேட்டியா? இப்ப கூட நம்மளை விட்டுட்டு இவருக்கு தனியா போய் வாழணும் தான் ஆசையா இருக்கு. என்ன இருந்தாலும் பிரைவசி வேணும் இல்லையா? கடவுளே, கவலைப்படாதீங்க. நாங்க இப்ப வந்தது எங்க துணிமணி எடுத்துட்டு போறதுக்கு தான், இங்கேயே தங்கறதுக்காக இல்ல. அம்மாடி, எந்த விஷயத்தையும் தீர விசாரிச்சு முடிவெடுக்கிற பொண்ணு நீயே இப்படி பேசலாமா? சாக்ரட்டிஸ் அம்மாவும் என்ன மாதிரியே ஒரு முகப்பேறு டாக்டர். அம்மாவை போலவே பையனும் உண்மைங்கிற குழந்தைய கொஞ்சம் கொஞ்சமா வெளியே கொண்டாரு. அந்த 2 பேரும் சேர்ந்த கலவை தான் நான் நீ அடிக்கடி சொல்லுவியம்மா. அந்த பொறுமையும் தெளிவும் எங்கம்மா போச்சு? புரியாம பேசாதீங்க பெரியப்பா. இவரை பத்தி சில உண்மைகள் தெரிஞ்சதுனால தான் நான் இவரை விட்டு விலகி போகணும்னு நினைக்கிறேன். அப்படி என்னம்மா உண்மை தெரிஞ்சுக்கிட்ட? இத்தனை நாளா இவர் நம்ம கிட்ட எல்லாம் நல்லவர் மாதிரி நாடகம் ஆடி இருக்காரு. எஸ், நீங்க ஒரு கிரிமினல், எங்க அம்மாவை கொலை பண்ண கொலைக்காரன்.